இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல்ஸ். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல்ஸ். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல் UFX மொபைல்ஸ். Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX mobiles, make your move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை கதிர்காமத்தில் குடிமைப்பொருள் வழங்கல் துறை சார்பில் ஸ்மார்ட் கார்டு எனப்படும் நுண்ணறிவு குடும்ப உணவு பங்கீட்டு அட்டையை முதல்வர் ரங்கசாமி தலைமையில் ஆளுநர் இக்பால் சிங் வழங்கினார். புதுவை கதிர்காமம் தமிழ் திருமண மண்டபத்தில் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை சார்பில் ஸ்மார்ட் கார்டு எனப்படும் நுண்ணறிவு குடும்ப உணவு பங்கீட்டு அட்டை வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு செயலர் ராகேஷ் சந்திரா வரவேற்று பேசினார். முதல்வர் ரங்கசாமி தலைமையில் சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் ராஜவேலு, சந்திரகாசு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், டெல்லி உணவுக் கழக செயலர் குப்தா, தலைமை செயலர் சத்யவதி, உணவு அமைச்சக இணை செயலர் ரவ்னித் கவுர் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். சிறப்பு விருந்தினராக ஆளுநர் இக்பால் சிங் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு ஸ்மார்ட் கார்டு வழங்கி சிறப்புரையாற்றினார். நிறைவில் இயக்குநர் பிரியதர்ஷினியின் நன்றியுரையுடன் விழா இனிதே நிறைவுற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, வைத்தியநாதன், தகவலியல் மைய அதிகாரிகள், தனிப்பட்ட அடையாள ஆணைய அதிகாரிகள், பல்வேறு துறைகளைச் சார்ந்த அரசு அதிகாரிகள், குடிமைப்பொருள் வழங்கல் துறை இணை இயக்குநர் கணேசன், கண்காணிப்பாளர் ரகுநாதன், வட்டாட்சியர் ஜான்சன் மற்றும் பயனாளிகள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அலுவலர்கள் செய்திருந்தனர். புதுவை இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மைய வளாகத்தில் 108 என்ற இலவச ஆம்புலன்ஸ் சேவையை முதல்வர் ரங்கசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். மத்திய அரசின் தேசிய கிராமப்புற சுகாதார நிதியுதவியுடன் புதுவை அரசின் பங்களிப்புடன் 10 லட்சம் மதிப்பீட்டில் நவீன மருத்துவ வசதிகளுடன் வடிவமைக்கப்பட்ட 108 என்ற 8 ஆம்புலன்ஸ்கள் புதுவை மருத்துவமனைக்கு 1 மற்றும் அரியூர், நெட்டப்பாக்கம், பாகூர், மண்ணாடிப்பட்டு, தவளக்குப்பம் உள்ளிட்ட 8 இடங்களில் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் கிராம பகுதியில் இருந்து உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கும் நோயாளிகளை நகர்ப்புற மருத்துவமனைக்கு கொண்டுவர உதவியாக இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டு அதற்கான துவக்க விழா இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மைய வளாகத்தில் நடைபெற்றது. விழாவில் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இயக்குநர் ராமன் வரவேற்று பேசினார். அமைச்சர் தியாகராஜன் முன்னிலையில் முதல்வர் ரங்கசாமி 108 ஆம்புலன்ஸ் சேவையை கொடியசைத்து துவக்கி வைத்தார். தொடர்ந்து சுகாதாரத்துறை செயலர் மீனா, அரசு மருத்துவமனை கண்காணிப்பாளர் டாக்டர் கோவிந்தராஜ் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நிறைவில் சுகாதார இயக்க இயக்குநர் விஜயா பாலகாந்தன் நன்றி கூறினார். இதில் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அதிகாரிகள், அலுவலர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் முதல்வர் ரங்கசாமி பேசுகையில், மருத்துவ சேவையில் சிறந்து விளங்கும் புதுவையில் 108 ஆம்புலன்ஸ் சேவை என்பது ஒரு மைல்கல்லாக திகழும். இதன் மூலம் மக்களுக்கு மருத்துவம் விரைந்து கிடைக்கும் என்றும் 108 என்ற எண்ணை தொலைபேசியில் தொடர்பு கொண்டால் இந்த சேவை உடனடியாக மக்களுக்கு கிடைக்கும். மேலும் செல்போனிலும் இந்த சேவை வசதி கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றன என்ற அவர், தொடர்ந்து மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கு உடனடியாக மருத்துவர்கள் சலிப்பில்லாமல் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதே எனது வேண்டுகோள். மேலும் இத்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும். எனவே மருத்துவ சேவையில் முழுமை பெற்று சிறிய மாநிலத்தில் சிறந்த இடத்தை தொடர்ந்து பெற வேண்டும் என்று பேசினார். நம்முடைய புதுச்சேரி மாநிலம் முன்னிலையில் இருந்து வருகின்றது. இந்த நிலையில் 108 ஆம்புலன்ஸ் சேவை என்பது மிகவும் பாராட்டுக்குரிய ஒன்று. நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் 8
ஆம்புலன்ஸ், இந்த ஊர்திகள் 8 ஊர்திகள் இந்த சேவையில் பயன்படுத்தப்படுகின்றது. இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். 108 நம்பர், 108 நான் சொன்ன மாதிரி 108 அப்படி நம்பர் டக்குன்னு நமக்கு ஞாபகம் வரும். நிறைய நம்பர் இருந்தா தெரியாது. 108 அப்படி சொல்லும் போது உடனே ஞாபகம் வரும். இது நம்மளுடைய காவல்துறை, தீயணைப்புத்துறை இவங்கெல்லாம் சேர்த்து அந்த ஒரு கூட்டு முயற்சியில் கிடைக்கிற ஒரு வெற்றி தான் இது நமக்கு. காவல்துறையினுடைய ஒத்துழைப்பும் தீயணைப்புத்துறையுடைய ஒத்துழைப்பும் மிக அவசியம் இல்லை நம்முடைய துறையுடைய. இந்த மூவரை இணைந்து செயல்படுத்துகின்ற ஒரு நிலையில் நல்ல மருத்துவ உதவி உடனடியாக உயிர் காக்கின்ற நிலையில் நபர்களுக்கு நம்முடைய மக்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. அதே சமயத்தில் நான் இன்னொன்றையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்புவது, வந்த உடனே நம்முடைய நோயாளிகளை அல்லது நபர்களை உடனடியாக பரிசோதித்து தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், குறையில்லாத அளவிற்கு என்பதுதான் என்னுடைய. விரைவாக அவசர சிகிச்சைக்கு வருகின்றவர்களுக்கு உடனடியான மருத்துவ வசதியை செய்து கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். அதற்கு ஏற்றவாறு நம்முடைய துறையை மேலும் வலுவாக்க வேண்டும். அந்த நிலைக்கு தேவையான உதவியை அரசு நிச்சயமாக செய்யும் என்பதை இங்கே கூறிக்கொண்டு, நம்முடைய துறையில காலியாக இருக்கின்ற அத்தனை பணியிடங்களையும் விரைவாக நிரப்புவதற்கு தேவையான நடவடிக்கை அரசு எடுத்து வருகின்றது. ரேஷனில் விரைவில் ஒற்றை அவியல் அரிசி வழங்கப்படும் என்று ஸ்மார்ட் கார்டு வழங்கும் விழாவில் முதல்வர் ரங்கசாமி உறுதியுடன் கூறினார். புதுவை அரசு குடிமைப்பொருள் வழங்கல் துறை சார்பில் கதிர்காமத்தில் நடைபெற்ற ஸ்மார்ட் கார்டு வழங்கும் விழாவிற்கு முதல்வர் ரங்கசாமி தலைமை தாங்கி பேசுகையில், ஸ்மார்ட் கார்டு தகவல்கள் சேகரிக்கும் பணி புதுவையில் 85% நிறைவடைந்துள்ளது. இத்திட்டத்தினால் 10% ரேஷன் அட்டைகள் குறைந்துள்ளது. இதனால் அரசிற்கு நிதி மிச்சமாகும் என்றும், புதுவையில் 85 ரேஷன் கடைகளை உள்ளதால் சில இடங்களில் மக்கள் நீண்ட தூரம் சென்று பொருட்கள் வாங்குவதாக புகார் அளித்துள்ளனர். எனவே குறைவான தூரத்தில் ரேஷன் கடைகள் அமைக்கப்படும் என்ற அவர், தொடர்ந்து ரேஷன் கடைகளில் தற்பொழுது வழங்கப்படும் இரட்டை அவியல் அரிசி பெரியதாக மஞ்சளாக இருப்பதால் மக்கள் விரும்பவில்லை. கடந்த காலத்தில் மத்திய அரசு நிர்ணயித்த விலையை விட கூடுதலாக ₹3.16 என ஊக்கத்தொகை ஆலை அதிபர்களுக்கு வழங்கி ஒற்றை அவியல் அரிசி பெறப்பட்டது. எனது அரசு வந்த பிறகு ஊக்கத்தொகை வழங்காததால் 24 கோடி மிச்சமாகிறது. இது பல புதிய திட்டங்களை செயல்படுத்த பயன்படும். தற்பொழுது அரிசி ஆலை உரிமையாளர்கள் மத்திய அரசு நிர்ணயித்த விலைக்கு அரிசி தருவதாக கூறியுள்ளனர். எனவே விரைவில் தரமான ஒற்றை அவியல் அரிசி வழங்கப்படும் என்று உறுதியளித்து பேசினார். மத்திய அரசு நான் கேட்டிருக்கிறோம், எங்களுடைய மக்கள் ஒற்றை அவியல் அரிசி வழங்கப்பட்டவர்கள், அதனால் அந்த அரிசியை நீங்கள் வேறு எங்கிருந்தால் கொடுக்க முடியும் கொடுங்கள், அல்லது இங்கேயே வாங்கி கொடுக்க முடியும், அல்லது விலை கூடுதலாக கொடுக்க முடியும், அதற்கு உயர்த்தி கொடுக்க முடியும் என்றால் நீங்கள் உயர்த்தி கொடுங்கள் என்று மத்திய அரசை கேட்டிருக்கின்றோம். அப்படி மத்திய அரசு கொடுக்கும்போது நிச்சயமாக இந்த அரிசி எங்களால் நீங்கள் எண்ணுகின்ற மாதிரி ஒற்றை அவியல் அரிசி, வெள்ளை அரிசி, பாலிஷ் செய்த அரிசி கொடுக்க முடியும். அது மட்டுமல்ல, இப்பொழுதே சில ஆலை உரிமையாளர்கள் நாங்கள் கொடுக்கின்றோம், மத்திய அரசு கொடுக்கின்ற அரசுக்கு நாங்கள் கொடுக்கின்றோம் என்று கூறியிருக்கின்றார்கள், கொடுத்திருக்கின்றார்கள். ஒருவர் கொடுத்திருக்கிறார், சில உரிமையாளர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் நிச்சயமாக இந்த ஒற்றை அவியல் அரிசியை நாங்கள் இந்த விலைக்கே வாங்கி கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அதனால் நிச்சயமாக எங்களுடைய அரசு மக்களுக்காக மக்களுடைய நிதியை சரியாக பயன்படுத்தும் என்பதை இங்கே கூறிக்கொண்டு, இந்த ஒற்றை அவியல் அரிசி நிச்சயமாக எங்களால் வழங்க முடியும். அதுக்கு தேவையான நடவடிக்கையை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இந்திய தவ்ஹீத் ஜமாத் சார்பில் நடைபெற்ற மத நல்லிணக்க விழாவில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். புதுவை சாய்பாபா திருமண மண்டபத்தில் இந்திய தவ்ஹீத் ஜமாத் சார்பில் மத நல்லிணக்க விழா நடைபெற்றது. விழாவில் தேசிய தலைவர் பாக்கர் திருக்குரான் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்து பேசினார். பின்னர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமாருக்கு திருக்குரானை வழங்கினார். அதனை பெற்றுக்கொண்ட நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் மத நல்லிணக்கம் பற்றி சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கு திருக்குரான் வழங்கப்பட்டது. விழாவில் இந்திய தவ்ஹீத் ஜமாத் துணைத் தலைவர் முகமது முனீர், துணை பொதுச் செயலாளர் ஜயத் இக்பால், மாநில தலைவர் செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். நிறைவில் ஒருங்கிணைப்பாளர் பீர் முகமது நன்றி கூறினார்.
தென் மாநிலங்களில் முடங்கி கிடக்கும் 40,000 கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு அனுமதி அளியுங்கள் என்று முதலமைச்சர்களுக்கு மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி கூறுகையில், தென் மாநிலங்களில் மத்திய அரசின் சார்பில் 14 பெரிய உள்கட்டமைப்பு திட்டங்கள் மாநில அரசு ஒப்புதல் வழங்காததால் முடங்கி கிடக்கின்றன. இந்த திட்டங்களின் மதிப்பு 39,000 கோடியே 424 லட்சம் ஆகும். பொதுத்துறை வங்கிகள் மூலம் கடன் பெற்று மாநில அரசுகள் இந்த திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றும், சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு கடன் வழங்கும் அளவு 20%லிருந்து 34%ஆக அதிகரித்துள்ளது. மாநில அரசுகள் இந்த வகையான தொழில் நிறுவனங்களுக்கு கடன் உதவி அளிக்க வேண்டும் மற்றும் கல்விக் கடன் வழங்க ஊக்குவிக்க வேண்டும் என்று மாநில அரசுகளுக்கு வேண்டுகோள் விடுத்த அவர், தொடர்ந்து தகுதியான அனைத்து விவசாயிகளுக்கும் கடன் அட்டை கிடைக்க வங்கிகளும் மாநில அரசுகளும் உறுதி செய்ய வேண்டும் என்று பேசினார். மத்திய அரசும் புதுவை அரசும் இணைந்து செயல்பட்டால்தான் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை புதுவைக்கு கொண்டுவர முடியும் என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறினார். இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறுகையில், காரைக்கால் சென்னை இடையிலான ரயில் போக்குவரத்து சேவை துவக்க விழா காரைக்கால் பிரதேச வரலாற்றில் ஒரு மைல்கல் என்றால் மிகையாகாது. இந்த சேவை காரைக்கால் மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. மேலும் காரைக்காலில் இருந்து பேரளம், மயிலாடுதுறை, சேலம் முதலிய இடங்களுக்கு புதிய ரயில் பாதை அமைத்தல், திருச்சி வேளாங்கண்ணி, நாகை வேளாங்கண்ணி ரயிலை காரைக்கால் வரை நீட்டித்தல் போன்றவை தொடர்பாக மத்திய அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் கலந்து பேசி விரைவில் நடவடிக்கை எடுப்பேன் என்றும், தொடர்ந்து இனிவரும் காலங்களில் மத்திய அரசும் புதுவை அரசும் இணைந்து செயல்பட்டால் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை புதுவைக்கு கொண்டுவர முடியும். அப்போதுதான் புதுவை வளர்ச்சி சிறப்பாக அமையும் என்று கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.